சின்ன வயசுல என்னோட பாலி ஸ்நேகிதன், அவனோட நான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப வேலை செய்கிறேன், ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், என்னடா நீங்கள் பெரிய பெரிய குடும்பத்துக்காரனாச்சே, ஏகப்பட்ட சொத்தெல்லாம் உனக்கு இருந்துச்சே, உங்கள் வீட்டில் உனக்குன்னு உள்ள சொத்தை கொடுக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடானே, மாப்பிள்ளை வீட்டில் சேர்த்துக்கலடா அப்படின்னா. என்னடா இன்னுமாடா அந்த தப்பை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? நாங்கள்லாம் +2 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறப்பயே ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். ஒரு பிள்ளைய கூட்டிட்டு, அவங்க கொஞ்சம் பெரிய குடும்பமா, அவன் பண்ண தப்பை வீட்டில் என்ன செய்யலை, ஏற்றுக்கிறல. ஏற்றுக்கிறாதனாலே வீட்டுக்குள்ள அவனை சேர்த்துக்கல. வீடு தப்பு பண்ணவன வீட்டுக்குள்ள என்ன செய்யாது, சேர்த்துக்கிறாரு. இது நடந்து இவனும் கல்யாணம் முடிஞ்சு இவனுக்கு 2 குழந்தை பிறந்து, அதுல அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, மகனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்துட்டான். இன்னும் இந்த பயல வீட்டுக்குள்ள என்ன செய்யல, சேர்த்துக்கல. இன்னும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல. அப்ப தப்பு பண்ணவன யாரும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா ஏன் உன்னை நாங்க சேர்த்துக்கலன்னா, நீ சேத்துல விழுந்துட்ட. எஸ், சேத்துல என்ன தெரியுதா? சேத்துல நீ சேத்துல விழுந்ததுனால உன்னை வீட்டுக்குள்ள நாங்க என்ன செய்ய முடியாது, சேர்த்துக்கிற முடியாது. எந்த விசேஷத்துக்கு நீ வரக்கூடாது, சத்தாலும் எங்க மூஞ்சில் என்ன செய்யக்கூடாது, முழிக்க கூடாது. எந்த நல்லது கெட்டதுக்கு உனக்கு என்ன இல்லைன்னா இடம் இல்ல. அப்ப தப்பு பண்ணினவன உலக பிரகாரமா இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் காலத்துக்காவது சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சில பேர் நிரந்தரமாவே சேர்த்துக்கிறது இல்ல. ஏன்னா நீ தோத்து போயிட்ட, உன்னை நாங்க சேர்த்துக்கிற முடியாது. ஆனா பாருங்க, இவனும் அதே நினைப்புல வர்றான். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்மளை வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்துக்கிற மாட்டாங்கன்ற நினைப்புல வந்தா, அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, இன்னும் நீ என் பொடியன் தான் அப்படிங்கிற. ஆமென். எஸ், ஹalleluya. ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடி பொடிய தவிடு பொடியானாலும் அவன் இன்னும் அவருடைய செல்ல பொடியன் தானே. தள்ளாமலும் என்னை விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினே. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினே. அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், ரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், ரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகனா, your only hope is your daddy. Your only hope is your daddy. அப்பா மகனா மகள்னா, உங்க கண்ணின் மணி தானே அப்பா. நான் கண்ணின் மணி தானே அப்பா. ஆட்டத்தை ஆட விரும்பின மகன் அப்பாவுக்கு அடங்கவே இல்லை. ஆனா ஆட்டத்தை ஆடி முடிச்ச பின்னாடி வாடி வதங்கிட்டான். சொல்லுங்க, வாடி வதங்கிட்டான். அடங்காதவன் எல்லாம் ஆட்டம் ஆடி வாடி வதங்கிட்டான். நீ இப்ப அடங்கலன்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், சீக்கிரத்துல வாடி வதங்கி. தெரியுதா? வாடி வதங்கி. இந்த வயசுல வாடி போய் இருக்கிறது தேவசித்தமா இல்லையே.
இந்த வயசுல இல்ல, எந்த வயசுலயும் வாடுறது தேவனுக்கு சித்தமே என்னன்னா இல்லை. இல்ல, தேவனை நாடுறவன் வாடுறதே இல்ல, வாடுறதே இல்ல. எவர் ஃப்ரெஷ் எவ்ரிடே கிரீன், எவ்ரிடே ஃப்ரெஷ் எவர் கிரீன், எவ்ரிடே ஃப்ரெஷ் எவர் கிரீன். இந்த செடி மாதிரி. ஏன்னா அவன் யார நாடுறவன்? அப்பாவோட சமூகத்தை நாடுறவன். அப்பாவோட இருக்கிறவன் வாடி வதங்கிறது என்னன்னா இல்லை. இல்ல, பல நேரம் நான் ஏன் தப்பு பண்றேன்னா அப்பாவோட இல்ல, அப்பாவோட இருப்பதை தெரிந்து கொள்ளாததுனாலதான் வாழ்க்கையில இத்தனை தப்பு பண்றதுனாலதான் சின்ன வயசுலயே வாடி வதங்கி வதங்கி குப்பையா வாடி வதங்கி குப்பையா வதங்கி. பாத்துருக்கேன் சின்ன வயசுல 17 வயசு 18 வயசுல மைனரா இருக்கிறப்பயே விழக்கூடாத பாவத்துல எல்லாம் விழுந்து 20 21 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி முகமெல்லாம் கருத்து வாடி வதங்கி சுருங்கி. ஏன்டா அந்த சின்ன வயசுல இப்படி வாடி வதங்கினா போட்ட ஆட்டம் அப்படி. எஸ், அப்பாவோட இருந்திருந்தா இந்த ஆட்டம் போறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல. அதனால வர்றவர் எப்படி வர்றாருன்னா வாடி வதங்கி போய் வர்ற. அந்த மாதிரி அவன் தூரத்துல வர்றப்ப இங்க இருந்து அப்பா பாக்குறாரு. வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற விரும்பாத அப்பாவா இருந்தா அவர் எப்படி நினைச்சிருப்பாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மனதில்லாத அப்பாவா இருந்திருந்தார். தூரத்துல டேய் வர்றான்டா, நம்ம ஆள் என்ன செய்யறான், வரான், ஆளு வாடி வதங்கி வர்றான், தகராறு பிடிச்சவன் வர்றான். வீட்டுக்குள்ள தகராறு மறுபடியும் என்ன செய்தனா வருது. வீட்டை விட்டு போயிருச்சுன்னு நினைச்சேன், தகராறு வீட்டை விட்டு போயிருச்சு நினைச்சேன், போன தகராறு திரும்பியும் வருது. அதனால டேய் இவன் கொஞ்சம் கராரா நடந்துக்கணும். ஏன்னா வர்றது யாரு, தகராறு வர்றதுனால தகராறுட்ட எப்படி நடக்கணும், கராரா. சொல்லுங்க, கராரா. நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு திரும்ப நீங்க சிலட்ட போனீங்கன்னா உங்கள்ட்ட எப்படி பேசுவாங்க, கராரா. இன்னும் என்னத்தை கறக்கலாம்னு வர்றான்னு என்ன செய்யலையே தெரியலையே. இன்னும் கொஞ்ச நெஞ்ச இருக்கிற சொத்தையும் கறந்துட்டு போலான்னு வர்றான் போல இருக்கு. கறக்கலான்னு வர்ற இவன்ட்ட நம்ம எப்படி பேசணும், கராரா. நீங்க சேட்டை எல்லாம் கொஞ்சம் பண்ண பின்னாடி உங்க அப்பா உங்கள்ட்ட எப்படி பேசுவாரு, கராரா. இன்னும் கூட 2 சேட்டை பண்ண எப்படி பேசுவாரு, இன்னும் கராரா. நீங்க உடனே உங்க அம்மாட்ட போய் ஏமா கொஞ்சம் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, டேய் போட அந்த மனுஷன் யாரும் பேச முடியாதுடா, அவர் ரொம்ப கராரா. உங்க அப்பாட்ட இனிமே எதையும் நம்மளால கறக்க முடியாதுடா. ஏன் கறக்க முடியலன்னா நீங்க தகராறு பிடிச்சவேன்னு தெரியுது. எஸ், நீங்க கையில பிடிக்க முடியாத கன்றாவின்னு தெரியுது. எஸ், நான் அப்படிதான் வச்சிருக்கேன் பேர், கையில பிடிக்க முடியாத கன்றாவி. அதனால புள்ள வருதுன்னு தான் பார்த்தாரு, ஒழிய தொல்ல வருதுன்னு பார்க்கல. ஆமென். தப்பு பண்ண புள்ள மறுபடியும் வீட்டுக்கு வர்றப்ப பெத்தன் எப்படி பாப்பானா, தொல்ல வருது. ஆனா என்ன பெத்தாரு எப்படி பாக்குறாருன்னா, புள்ள வருது என் புள்ள வருது. உங்க வீட்டுல தொல்லையா பார்த்தாலும் இங்க வந்த உங்களை அப்பா எப்படி பாக்குறாருன்னா, என் புள்ள வந்திருக்கிறது என் புள்ள. தொல்லை விட்டுச்சா 3 நாள் வீட்டுல நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனா இங்க வந்திருக்கிற உங்களை அப்பா தொல்லையா பார்க்கல, என் புள்ள. கண்ணின் மணி தானே அப்பா நான், கண்ணின் மணி தானே அப்பா. தொல்ல வருதுன்னு பார்க்கல, தொலைஞ்சு போன என் புள்ள வருதுன்னு பார்த்தாரு. ஆமென். சொல்லுங்க, தொல்லையா பார்க்கல, தொலைஞ்சு போன என் புள்ள, என் தங்கம், என் செல்லம், என் பெத்தாரு வந்திருக்காரு. உங்க கண்ணின் மணி தானே அப்பா நான், கண்ணின் மணி தானே அப்பா.